கேப்டனும் விஜயும் ஒன்னா ஏங்க என் வாயில நல்லா வந்துட போகுதுங்க. நீங்க அவரையும் இவரையும் கம்பாரிசன் யானைக்கும் எறும்புக்கும் போய் கம்பேர் பண்றீங்க. செந்தூர பாண்டி கேப்டன் அவர் கூட டிராவல் பண்ணிட்டு இப்போ செந்தூர பாண்டியோட தம்பி கட்சியில பொதுச் செயலாளர் முன்னிலையில நான் என்னை இணைச்சிருக்கிறேன். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பல செய்திகளை பார்க்க முடியுதப்பா. விஜய் அவர்களுடைய ஆட்சி அவ்வளவுதான், இது கேவலமான ஆட்சியா இருக்கு. பெண்கள் வெளியில போக முடியல, குழந்தைகள் வெளியில போக முடியல. இதை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி அக்கா. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? அக்காவை ரொம்ப நாள் ஆச்சப்பா பார்த்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் ஏங்க இந்த 60-70 வருஷமா உங்களால செய்ய முடியாதத ஒரு கட்சி 13 தினங்களில் செய்ய முடியும். அவங்க செய்யாமல் இருந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, துயரமா இருக்கு. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. கடந்த 5 வருடங்கள்ல எத்தனை கொலைகள், எத்தனை வன்புணர்வுகள், எத்தனை விதமான கஞ்சா வழக்குகள். அக்கா எங்கேயாவது பேட்டி கொடுத்தீங்களா? கொடுத்திருக்க மாட்டீங்க. அவரிடம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்கள் குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்காமல் எஸ்கேப் ஆனார். 5 வருஷத்துல நாங்க செய்யாததை 13 நாள் அவன் செய்யணும்யா. அதுதானே மாற்றம். இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட. முதலமைச்சர் டெல்லிக்கு போயிட்டு பிரதமரை சந்திச்சிருக்காரு. இதே ஸ்டாலின் முதல்வராக இருந்து டெல்லிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கலாம், இந்நேரம் மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி அப்படின்னு தலைப்பு வச்சு ஒருத்தன் வீடியோ போட்டுருவான். அந்த கழுத்தை கர 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 கழுத்து அறுத்து கடல்ல தூக்கி வீசிடுவேன்றாரா. இன்னொருத்தன் டெல்லியை தெரிக்க விட்ட ஸ்டாலின் அசந்து போய் பார்த்த அமித்ஷா இப்படி ஒரு தலைப்பு வச்சு இன்னொருத்தன் வீடியோ போட்டிருப்பான். ஏய் பாத்து வர மாட்டா? நீ ஃபர்ஸ்ட் பாத்து என்ன பாத்து சொல்றா? யார்ட்ட அது போய் பேசுறீங்கடா? போடா மச்சான். இன்னைக்கு மகேஷ் சரியான கராய்க்கு பூச்சான்டா. நாங்க 2 பேர் நடந்து வரும்போது எதிர்க்க ஒருத்தன் விடிச்சிட்டான். பார்க்க பாடி பில்டர் மாதிரி இருந்தான். ஆனா மகேஷ் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையே. ஒரு தள்ளலாம் பாரு, ஸ்டன் ஆயிட்டான் அவன். காலரை புடிச்சம் பாரு. காலரை புடிச்சான் பாரு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இந்த 2 வார கால ஆட்சியை எல்லாரும் ஒப்பிடுறத எப்படி பார்க்குறீங்க? 2 வார கால ஆட்சியில் பெருசாக கொண்டாடுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 3 மாதமாக அது ஆகணும், செட்டில் டவுன் ஆகுது. அதுக்குள்ளே இப்படி துள்ளி குதிக்கிறதுன்றது தனிப்பட்ட முறையில் ஆட்சியை இழந்த கட்சியோடைய பொறாமை, வைத்தறிச்சல், அது ஒரு முக்கிய காரணம். மீடியா இன்னொரு முக்கிய காரணம். ஏன்னா மீடியா இன்னமும் 90% திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஸ்டில்லு என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க மாறுறாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி இவங்களை கண்ட்ரோலில் எடுக்கணும். இவங்க யார் கண்ட்ரோல்லையாவது இல்லாமல் இயங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்டையாவது ஊழியம் செஞ்சு பழகிட்டவன் ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எதிர்கட்சிகள் இப்போதைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளாலையும் விஜயிடம் ஆட்சி இழந்ததை தாங்க முடியல. மறந்துடாதீங்க, விஜயோட பதவியேற்பு விழாக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் போல, முன்னாள் முதலமைச்சராக இந்த எடப்பாடியும் போல. இத்தனைக்கும் 2 பேருக்கும் முறையான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்ல. ஏன் 2 பேரும் போல? ஏன் எந்த மீடியாவும் அதை பற்றி எழுதலை? ஸ்டாலின் முதலமைச்சராகும் போது எடப்பாடி போய் கலந்துக்கிட்டார். அந்த மாதிரி ஏன் அந்த பெருந்தன்மை ஏன் இவங்க 2 பேருக்குமே இல்லை? அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுடா. நீங்க இத்தனை வருஷம் முக்கி புடுங்கினதை எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு புடுங்கிட்டா ஐ அண்டர்ஸ்டாண்ட். அங்கிருந்தே சிக்கல் ஆரம்பிக்குது. என்ன கேட்டிங்கன்னா 2 பேராலையுமே தோல்வியை விஜயிடம் அடைந்ததில் அது
அவர்களுக்கு வந்து மிகப்பெரியதொரு அவமானத்தை கொடுத்திருப்பதாக கருதுகிறார்கள். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிது, குடிச்சிட்டு செத்து போ. ஆனால் இதுதான் ஜனநாயகம். அது அப்படி பார்க்கணுமா? அது அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. மக்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள். பட் துரதிருஷ்டவசமாக ஸ்டாலினும் எடப்பாடியும் அப்படிதான் பார்க்குறாங்க. இல்லாட்டி ஏன் விஜய் பதவியேற்பு விழாவில் 2 பேரும் கலந்துக்கல? அவர் பதவியேற்ற அடுத்த நாள் போய் அட்லீஸ்ட் ஸ்டாலினையாவது பார்த்தார்ல. அது ஒரு நல்ல பண்பு. அது 35 வருஷமா ஒன்னால ஒரு நல்லோட புரிஞ்சுக்காம போயிட்டு இப்போ இந்த 15 நாள் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிறதா நடக்குது. வேணா கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஒரு ஆட்சி மாற்றத்தில் அது நடக்க வாய்ப்பு உண்டு. அது இவ்வளோ தூரம் துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக தேவையே இல்லை. 2 விஷயம் சார். 6 மாத காலம் நாங்கள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இன்னொரு பக்கம் ஏதாவது ஒன்று நடந்தாலும் உடனே ஒரு அறிக்கை கொடுத்து இது வந்து இந்த ஆட்சி நீடிக்காது. இன்னமும் அதை ஒரு நடிகர் கட்சின்னே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு தாவேக்கானோ முதலமைச்சர் விஜய் அப்படின்னோ எதுவுமே சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக வந்து ஒரு நடிகர் கட்சி அப்படின்ற விஷயம். இந்த 2 விஷயம் எப்படி? இது ரொம்ப அற்பத்தனமான அணுகுமுறை. இதை வந்து எம்ஜிஆருக்கு அவங்க பண்ணாங்க. 72லேருந்து 77 வரைக்கும் முரசொலி பத்திரிகையில் நடிகர் கட்சின்னு தான் வரும். ஒரு 3ஆம் தர டாய்லெட் பேப்பருக்கு சமமான நாளிதழ் தமிழகத்தில் உண்டென்றால் அது முரசொலிதான். இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. அதிமுக எழுத மாட்டாங்க. 77 அவர் ஆட்சியை பிடித்த பிறகு தான் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ ஆட்சியை பிடித்த பிறகும் அவங்க நடிகர் கட்சின்னு பேசுகிறாங்கன்னா அது ரொம்ப 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 தவறான அற்பத்தனமான ஒரு அணுகுமுறை. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம ஊரு வாத்தியார் எம்ஜிஆரையும், ஆந்திராவில் அவங்க ஊரு வாத்தியார் என்டிஆரையும் அவங்க கட்சி ஆரம்பிச்சப்பவே இதே மாதிரிதான் கூத்தாடின்னு தான் கூப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கே அப்படி கூப்பிடும் போது நம்மள கூப்பிடாமலா இருப்பாங்க. ஆனா அந்த 2 கூத்தாடி தாங்க அந்த 2 மாநிலத்தோட ஆக பெரும் தலைவர்களாகி இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒரு புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இந்த இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. நடிகர் கட்சி என்று சொல்வது. நடிகர் தொழில் ஒன்றும் தவறான தொழில் இல்லையா? உதயநிதி ஸ்டாலினே நடிகர் தான். டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? இன்னொன்று, இந்த 6 மாசம் நீடிக்கும்னு தீர்மானம் போடுறது, ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே பேசுறது அதிகாரிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை. எங்க மேல எல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுத்துறாது. ஏன்னா பாதி மந்திரிங்க மேல வந்து எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்குது. எங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த கவர்மெண்ட் 6 மாசத்துல கவுந்துரும், மறுபடியும் நாங்க வந்துருவோம்னு அதிகாரிகளை அச்சுறுத்தக்கூடிய பேச்சு தான் 6 மாசம் கூட இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்றது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். இது ஓடும் இந்த கவர்மெண்ட்ன்றது என்னையும் உங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திமுக எம்எல்ஏ கூட எனக்கு எலெக்ஷன் வரதுல விருப்பமே கிடையாது. 59 எம்எல்ஏல எத்தனை பேர் திரும்ப ஜெயிப்பாங்க 6 மாசத்துல 1 வருஷத்துல எலெக்ஷன் வந்தான்றது நம்மளை விட உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.